அனைவருக்கும் வணக்கம். மெல்லெழுத்து ஆறும் பிறப்பின் ஆக்கம் சொல்லிய பள்ளி நிலையனவாயினும் மூக்கின் வழியிசை யாப்புற தோன்றும். அப்ப இந்த எழுத்துக்களுடைய பிறப்பு முன்பு சொல்லப்பட்டு இருக்கு. அவர் சொல்லும்போது எப்படி சொல்றாருன்னா காங்க சாங்க அப்படின்னு சொல்லி இரண்டு எழுத்துக்களா சேர்த்து சொல்லிடுறாரு. அப்ப நமக்கே ஒரு கேள்வி வருது இல்லையா? க சட த பர இதெல்லாம் வல்லின எழுத்துக்கள். ஞன நமன இது மெல்லின எழுத்துக்கள். அப்ப இது கச்சடதப்பற ஒரு வெடிப்பொலி, அது வாய் வழியாக காற்று வெளியேறுகிறது. ஞன நமன மூக்கின் வழியாக வெளியேறுகிறது. அதை இவர் ஏன் சொல்லல? ரெண்டும் ஒரே இடத்துல பிறப்பதாக காங்க சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு எழுத்துக்களுடைய பிறப்பும் ஒன்னா சொல்லிட்டு போனா அப்ப நமக்கு அந்த மூப்பொலிகளை நமக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு இல்லையா அப்படின்ற கேள்வி நமக்கு இயல்பா எழும் இல்லையா? அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, மெல்லெழுத்துக்கள் ஆறும் தத்தம் பிறப்பினது ஆக்கம் மேற்சொல்லப்பட்ட இடத்தே நிலை பெற்றவாயினும். இந்த மெல்லெழுத்துக்கள் 6 எழுத்துக்கள் இருக்கு, அது நிலை பெறுகின்ற அந்த இடம் தான் அங்க மேல சொல்லப்பட்டு இருக்கே தவிர அது என்ன சொல்லப்படல, அது வெளியேறுகின்ற தன்மை சொல்லப்படல. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, மூக்கின் வழி இசை யாப்புற தோன்றும் அப்படின்னு சொல்றாரு. மூக்கின் வழி இசை யாப்புற தோன்றும். அப்போ அவை மூக்கினுள்ளதாகிய வலியது இசையான் யாப்புற தோன்றும். இங்க யாப்புற தோன்றணும்னா பொருந்த தோன்றும். அதுக்கு இங்க யாப்புறன்ற சொல்லுக்கு இவங்க அதனால இடையெழுத்து இருக்க மிடற்று வழியும் வல்ல எழுத்திற்கு தலைவலியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க பொருத்தமான ஒரு இது என்னன்னா, யாப்புற என்பது இந்த எந்தெந்த எழுத்துக்கள் எங்க பிறக்குன்ற அந்த பொருத்தப்பாடு இருக்கு இல்லையா, அந்த அடிப்படையில பிறக்கும். மூக்கின் வழி இசை யாப்புற தோன்றும், பொருந்த தோன்றும் அப்படின்ற பொருள்ல தான் பின்னாடி அந்த உரையாசிரியர்கள் சொல்றாங்க. அப்ப அதை நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரி, அதுக்குள்ள பெருசா போக வேணாம். யாப்புறன்றதுனால ஒண்ணும் இல்லை. நமக்கு இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா, மெல்லெழுத்தாறு பிறப்பின் ஆக்கம் சொல்லிய பள்ளி நிலையனவாயினும் மூக்கின் வழி இசை யாப்புற தோன்றும். இந்த மெல்லெழுத்துக்கள் ஆறும் அங்க இடம் சொல்லப்பட்டாச்சு. அது எவ்வாறு வெளிவரும், வெளிப்படும் பொழுது அது என்ன ஒரு ஓசையாக வெளிவரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது மூக்கின் வழி இசையாக வெளிவரும். அப்ப வல்லின எழுத்துக்கள் எப்படி வெளிவரும் அப்படின்னா, வாயினது ஓசையால் வெளிவருகிறது. ஆனா சொல்லும் பொழுது என்ன பண்ணிருக்கிறாரு, காங்க சாங்க டன அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தே சொல்லிட்டு வர்றாரு. இங்க வந்துதான் என்ன பண்றாரு, அது இரண்டுக்குமான அந்த வேறுபாடு எதன் வழியாக வருது அப்படின்னும் போது இந்த மெல்லெழுத்து மூக்கின் வழி இசையால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்துகின்ற ஒரு நூற்பாவாக இந்த நூற்பா அமைந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.